நம்பிக்கை நீதிக்கதை. ஓர் அறையில் 4 மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன. மெலிதாய் காற்று வீசிக் கொண்டிருந்தது. காற்றை கண்டதும் அமைதி என்ற முதல் மெழுகுவர்த்தி, ஐயோ காற்று வீசுகிறதே, நான் அணைந்து விடுவேன் என்று பலவீனமான குரலில் கூறிக்கொண்டே அணைந்தது. அன்பு என்ற 2வது மெழுகுவர்த்தியும் காற்றை எதிர்க்க முடியாது என்று கூறிக்கொண்டே அணைந்தது. அறிவு எனும் 3வது மெழுகுவர்த்தி சிறிது நேரம் காற்றுடன் போராடி இறுதியில் அணைந்தது. 4வது மெழுகுவர்த்தி மற்றும் காற்றுடன் எதிர்த்து கடுமையான போராடி பின்பு பிரகாசமாக எரிந்தது. அப்போது அந்த அறைக்குள் ஒரு சிறுவன் நுழைந்தான். அடடா, 3 மெழுகுவர்த்திகளும் அணைந்து விட்டது என்று கவலையுடன் கூறினான். அப்போது எரிந்து கொண்டிருந்த 4வது மெழுகுவர்த்தி, கவலைப்படாதே, என்னை வைத்து மற்ற 3ஐயும் பற்ற வைத்துக்கொள் என்றது. உடனே சிறுவன் 4வது மெழுகுவர்த்தியை பார்த்து, உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டான். என் பெயர் நம்பிக்கை என்றது 4வது மெழுகுவர்த்தி. நாம் எப்போதும் வாழ்க்கையில் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடக்கூடாது. நன்றி, வணக்கம்.